15ஆம் தேதி அதிமுக பொதுக்குழு கூடுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் இந்த அறிவிப்பு தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். அதிமுகவினுடைய பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் டிசம்பர் 15ஆம் தேதி சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாரு வெங்கடாசலபதி திருமண மண்டபத்தில் நடைபெற உள்ளதாக தற்பொழுது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதிமுகவில் தற்பொழுது கள ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. மக்களவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகாக மாவட்ட வாரியாக, மக்களவை தொகுதி வாரியாக நிர்வாகிகளை சந்தித்து பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கின்றார். இதன் மூலமாக அதிமுகவில் பல்வேறு கட்சி ரீதியிலான நடவடிக்கைகள் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதற்கான பணிகளும் மற்றொரு பக்கம் நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில்தான் ஆண்டுதோறும் நடைபெற வேண்டிய பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்திற்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. அதன் அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் அதிமுகவினுடைய கழக சட்ட விதிகள் 19 மற்றும் 25 படி வரும் டிசம்பர் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு சென்னை மாநகரத்தில் உள்ள ஸ்ரீவாரு வெங்கடாசலபதி திருமண மண்டபத்தில் நடைபெறும் எனவும், இந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டத்திற்கு அதிமுகவினுடைய அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமை தாங்குவார் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். மேலும் செயற்குழு மற்றும் பொதுக்குழு தொடர்பாக அந்த அழைப்புதல் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களுக்கான அழைப்புதல் தனித்தனியே அனுப்பி வைக்கப்படும் என்ற தகவலையும் அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கின்றார். அதிமுகவினுடைய பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் தங்களுக்கு அனுப்பப்படும் அழைப்பிதழுடன் தவறாமல் வருகை தந்து செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். கடந்த சில ஆண்டுகளாக அதிமுகவினுடைய பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூடும் பொழுது அதிலும் பொதுக்குழு உறுப்பினர்கள் அந்த அழைப்பிதழோடு வந்தால் மட்டும்தான் அனுமதி வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த முறையும் பொதுக்குழுவில் பங்கேற்க உள்ளவர்கள் அழைப்பிதழ் அனுப்பப்படும் பொழுது அந்த அழைப்பிதழை பெற்றுக்கொண்டு அழைப்பிதழோடு வந்தால்தான் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என்று அதிமுக தரப்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே அதிமுகவின் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் அந்த அழைப்பிதழோடு வர வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. கட்சி ரீதியாக சில மாற்றங்கள் இருக்கலாம் என்றும் அது குறித்து பொதுக்குழுவில் விவாதிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் இந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றப்படும் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். அதிமுகவை பொறுத்தவரை கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக ஜானகி அம்மையாருடைய 100ஆண்டு விழா நடைபெற்றது. அந்த 100ஆண்டு